வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேர்ந்து சொல்லுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம குரேஸ் வேலி போகிறோம். ஹாய், குரேஸ் வேலியோட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா கீழே பின் பண்ணியிருக்கேன் பார்ட் 1 வீடியோ. அது கண்டிப்பாக பார்த்துட்டு இது பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து குரேஸ் வர வரைக்கும் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு மேலே தான் இந்த பார்ட் 2 வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தது குரேஸ் வேலிக்கு எத்தனை நாள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான். குரேஸ் வேலி நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க அப்படின்னா 3 நாள் உங்களுக்கு வேணும். அதாவது ஃபஸ்ட்டு டே ஸ்ரீநகர்லேருந்து குரேஸ் போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே, அண்ட் ஃபஸ்ட்டு டே வந்து குரேஸில் ஸ்டே பண்ணிவிடுவீங்க. அண்ட் செகண்ட் டே வந்து துலைல் வேலி பார்த்துட்டு மறுபடியும் குரேஸில் வந்து ஸ்டே பண்ணிவிடுவீங்க. அண்ட் தேர்ட் டே வந்து குரேஸ்லேருந்து ஸ்ரீநகர் வந்து ட்ராவல் பண்ணுவீங்க. குரேஸ் வேலி ஓகே, அது என்ன துலைல் வேலி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. குரேஸ் வேலி அப்படிங்கிறது ஒரு ஹில் ஸ்டேஷன், அதாவது ஒரு டெஸ்டினேஷன் வச்சுக்கோங்களேன், டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். துலைல் வேலி அப்படிங்கிறது அந்த டவுனோட பேர். அந்த கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டருக்கு வந்து துலைல் வேலி அப்படின்னு தான் சொல்கிறாங்க. துலைல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டவுனுங்க. வெதர் வந்து இங்கே ரொம்பலாம் கோல்டாக இல்லைங்க, ரொம்ப ஒரு ப்ளசண்ட்டான வெதர் இருந்தது. அண்ட் வார்மாக தான் இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் எல்லாருமே காட்டன் ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். குரேஸ் பொறுத்த வரைக்கும் வெஜ் அண்ட் நான்வெஜ் 2 விதமான ரெஸ்டாரண்ட்டுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆர்மி ரன் பண்ணுற கெஃபேயுமே இங்கே ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே அட்லீஸ்ட் ஒரு காஃபியாவது குடிங்க. ஸோ ஃபைனலி நாங்கள் வந்து குரேஸ் வந்தாச்சு. அந்த குரேஸில் வந்து கொஞ்சம் பிளேசஸ்லாம் பார்த்தாச்சு. இங்கே வந்து 3 ஸ்டார் கேட்டகரி 4 ஸ்டார் கேட்டகரிங்கிற மாதிரி இல்லை, ஒன்லி வந்து ஹோம் ஸ்டேஸ் மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. குரேஸ் வேலி என்னமோ காஷ்மீரில் தாங்க இருக்குது. ஆனால் எனக்கு குரேஸ் வேலி உள்ள போன உடனே எனக்கு அப்படி லத்தாக்கில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். சீரியஸாக அங்கே இருக்க டெரெயின் ஆகட்டும், அந்த ட்ரீஸ் ஆகட்டும், ஈவன் அங்கே இருக்க வீடுங்கள்லாம் வந்து அப்படி லத்தாக் மாதிரி தான் இருக்குது. கம்ப்ளீட்லி ஒரு லத்தாக்கில் இருக்கும் போது என்ன ஒரு வைப் இருக்குமோ அது அப்படியே அங்கே இருந்தது. எனக்கு நிஜமாகவே ஒரு லத்தாக் ட்ரிப் போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 165 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக நாங்கள் ட்ராவல் பண்ணதுனால எல்லாருமே டயர்டாக இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நாங்கள் இந்த பிளேஸ்மே பெருசாக போகல. பிகாஸ் யூஸ்வலாக குரேஸ் வரவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. பட் நாங்கள் அங்கே போனோடனே எங்களுக்கு அந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பெருசாக பார்க்குறதுக்கு பிளேஸ் இல்லாட்டினா கூட அந்த ஃபஸ்ட்டு டே ஃபுல்லாக அந்த வில்லேஜை ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்குது, அது போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிளேஸ்க்குமே நாங்கள் விசிட் பண்ணோம். அண்ட் ரெண்டாவது சன்செட் பாயிண்ட், இது 2 பிளேஸும் மட்டும் விசிட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நாங்கள் ஸ்டே பிளேஸ்க்கு வந்துட்டோம். பட் அந்த பிளேஸ் நாங்கள் எப்படி போனோம் அப்படிங்கிறது இப்போ பாருங்கள். ஸோ குரேஸ் வந்தாச்சு. வரும்போது எக்கச்சக்க செக்கிங் வேறு. நம்ம ஸ்ரீநகர், குல்மார்க், பஹல்காம்லாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் க்ரௌடாக இருக்கும். அண்ட் அந்த ஒரு அழகான ஒரு பிளேஸை பார்க்குறத நம்ம மிஸ் பண்ணிவிடுவோம் நிஜமாக. ஏன்னா நான் அந்த பிளேஸை பார்த்துட்டு இந்த பிளேஸை பார்க்கும்போது இவ்வளோ நாள் ஒரு அழகான ஒரு காஷ்மீர் வந்து நம்ம காட்டலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது சீரியஸ்லி. ஏன்னா இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அவங்க பாருங்களேன், அதெல்லாம் ஃப்ரெஷ் லீவ்ஸ். அந்த பின்னாடி எல்லோ கலரில் தெரியுதில்ல, இதெல்லாம் ஃப்ரெஷ் லீவ்ஸ். பட் ஸ்டில் கேமராவில் என்னால் கேப்சர் பண்ணவே முடியல நேரில் இருக்கிற அழகை. அவ்வளோ அழகாக இருக்குது. குரேஸ் வேலி வந்து ஒரு மாதிரி காமாக அமைதியாக இருக்குது. அண்ட் ரொம்ப க்ளீனாக இருக்குது, பெருசாக குப்பையெல்லாம் இல்லை. அண்ட் ரெண்டாவது என்னென்னா க்ரௌடு ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் நிறையா ஸ்னோவும் இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல்லான பிளேஸும் இருக்குது. ஸோ வந்தோடனே நாங்கள் கொஞ்சம் ஹோம் ஸ்டேஸ் எல்லாம் செக் பண்ணோம். அண்ட் அதை முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு ஸ்பாட்டு போகிறோம். எங்கன்னா ஹபக் ஹத்தூன் ஸ்ப்ரிங், கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, பட் கீழே நான் நேம் போடுறேன், படித்து பாருங்கள். அந்த வாட்டர் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது டேஸ்ட் பண்ண தான் போகிறோம். அண்ட் ரெண்டாவது என்னென்னா இவ்வளோ ஒரு அழகான பிளேஸை நான் பார்க்குறேன். ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் சீரியஸ்லி. அதுக்கு எப்போவுமே என்னோடய கிராட்டிடியூட் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நீங்களும் வந்து லக்கி தான் சீரியஸ்லி. ஸோ கீப் என்ஜாயிங். It fell down and broke one.
and for that her in-laws they treat her like she. வெரி கிளீனா, கலங்களே இல்லைங்க, அவ்வளோ கிளீனாக இருக்குது பாருங்க. கொஞ்சம் கூட கலங்கள், அடியிலலாம் கலங்களே இல்லை. கை தான் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. சீரியஸ்லி அவ்வளோ குளிராக இருக்குது. குளிர் இல்லை, எப்படி சொல்கிறது, உறைஞ்சிருச்சு கை. கொஞ்ச நேரம் ஹீட்டில் வைக்கணும், கையெல்லாம் வலிக்குது, அப்படியே ஊசி குத்துற மாதிரி வலிக்குது சீரியஸ்லி. இதுக்கு மேலே மவுண்டெயின் தாங்க இருக்குது. இதுலேருந்து பாருங்கள், இந்த மவுண்டெயின்லேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு குட்டி ஹோல்ல இருந்து வருது. அதாவது ரிவர் வாட்டர் அங்கேருந்து கலங்களாக போகுது. ரிவர் வந்து அங்கேருந்து அப்படி கலங்களாக போகுது. ஆனால் இந்த வாட்டர் வந்து இந்த மவுண்டைன் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக வருது. அந்த ஹோல் எங்கேருந்து வருதுன்னு தெரில. எல்லோரும் இந்த மலைக்குள்ளே ஒரு ஹோல் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மவுண்டெயின்லேருந்து அந்த தண்ணி வருது, இந்த மவுண்டெயின்லேருந்து வருது. வேறு எங்கேயும் வழி கிடையாது வரத்துக்கு. எனக்கு என்னமோ குரேஸ் வேலியில் இருக்கிற மாதிரியே ஃபீல் இல்லைங்க, நிஜமாவே லத்தாக்கில் இருக்கிற மாதிரியே ஃபீல் இருக்குது சீரியஸ்லி. அந்த வைப்பு, இந்த சைலண்ட்டான பிளேஸு, க்ரௌட் இல்லாதது, அண்ட் இந்த மவுண்டெயின், இதெல்லாம் அப்படி இந்த பாருங்க, கல்லு ரோடும் இருக்குது பாருங்கள். யூஸ்வலாக லத்தாக் வந்து இப்படி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக எனக்கு லத்தாக்கில் இருக்கிற வைப், தட் இஸ் அ ஸ்பெஷாலிட்டி இன் குரேஸ். ஏன்னா இந்த பக்கம் காஷ்மீரோட மலை, ஸ்னோ மவுண்டன், க்ரீனரியாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பாருங்க, ட்ரை மவுண்டைன். ஸோ லத்தாக் அண்ட் காஷ்மீர் இது ரெண்டையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா குரேஸ் வேலி வாங்க. குரேஸ் வேலியில் இருக்கிறவங்க காஷ்மீரி பீப்புளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அங்கே இருக்கிறவங்க வந்து தார்திஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் வந்து ஷீனா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தார்திஸ்தான் அப்படின்னா, தாட் அப்படின்னாலே உங்களுக்கு ஆரியன் வந்து ரொம்ப ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆரியன்ஸ் வந்து செட்டில் ஆன இடம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்கிறாங்க. பட் அது எந்தளவு உண்மைன்னு நம்மளுக்கு தெரில. அங்கேருந்து லோக்கல் பீப்புள் கூட பேசும்போது நம்மளுக்கு கிடைச்ச டீட்டெயில் இது. குரேஸ் வேலி வரீங்க அப்படின்னா இங்கே நிறைய லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் 100 இயர்ஸ் ஓல்டான ஹவுசஸ்லாம் இங்கே நிறையாவே நாங்கள் பார்த்தோம். அண்ட் இங்கே ஓடிட்டுருக்கு இல்லையா, இந்த ரிவர் நேம் வந்து கிஷன் கங்கா ரிவருங்க. 360 டிகிரியில் மவுண்டெயின் அண்ட் அழகான ஒரு ரிவர், அது பக்கத்தில் ஒரு குட்டி கிராமம், அதுதான் குரேஸ் வேலி. நீங்கள் இந்த பிளேஸ் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸோடு ரிட்டர்ன் போவீங்கிறது 100% நான் சொல்லுவேன். அண்ட் இப்போ வந்து மணி 7 மணி ஆகுதுங்க, எவ்வளோ வெளிச்சம் இருக்குது பாருங்கள். ஸோ லைட்டாக எங்களுக்கு குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்வெட்ரு போட்டுட்டு சன்செட் பாயிண்ட்டை நாங்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு டேவே இந்த சன்செட் பாயிண்ட்டை வந்து விசிட் பண்ணிவிடுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த சன்செட் பார்க்குறதுக்கு. ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் அந்த பிளேஸ்க்கு. அண்ட் நிறைய ஃபேமிலிஸ் அங்கே இருந்தாங்க. ஒன்லி ஃபேமிலிஸ் தான் அதிகமாக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் மேலேருந்து மொத்த வில்லேஜோட வியூ வந்து பயங்கர அழகாக தெரிஞ்சுதுங்க. அப்படியே எனக்கு லத்தாக்கில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. நான் ஆல்ரெடி லத்தாக்கில் இருந்திருக்கேன். வேறு லெவல் சீரியஸ்லி. எனக்கு அப்படி லத்தாக் இனிமேல் போனோம் அப்படின்னா குரேஸ் வேலி வந்துடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லத்தாக்கில் உள்ள அதே வைப்பு, அங்கே இருக்க அதே மாதிரி மரங்கள், அங்கே இருக்கிற மாதிரி வீடுங்க, இந்த டெரெயின், ஈவன் இந்த காற்று இதுவுமே வந்து ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் லத்தாக்கில். அதே மாதிரி தான் இருக்குது இங்கேயுமே. லத்தாக் மாதிரியே தான் இருக்குது, டிட்டோ. சீரியஸ்லி சூப்பராக இருக்குது இந்த வைப். ஐ லவ் திஸ் வைப் சீரியஸ்லி. மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்துடுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே இந்த மாதிரி தான் இறங்கணும். இப்படி தான் இறங்கி இப்படி கீழே போகணும். நம்ம அங்கே ரிவர் தெரியுது இல்லையா, அங்கே வந்து நம்ம போக போகிறோம். அங்கே போய்ட்டு அங்கே வந்து நம்ம ரிவர் கேம்பிங் வந்து பண்ணலாம். கீழே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது அங்கே வந்து ப்ரைவேட் கேம்பிங் வந்து அலௌடு கிடையாது அப்படிங்கிறது. அதாவது இப்போ நீங்கள் வரீங்க கேம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நிறைய கேம்பிங் ஸ்பாட் இருக்குது. ஒரு ஆளுக்கு 2000 to 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. கேம்பிங் ப்ளஸ் ஃபுட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் டென்ட் எதுவுமே அங்கே போடக்கூடாது. பட் ஸ்டில் லோக்கல் பீப்புள் நாங்கள், ஏன்னா எங்ககிட்ட லோக்கல் ஐடியெலாம் இருக்குது. ஏன்னா நான் காஷ்மீரில் தானே இருக்கேன். ஸோ அதனால் எங்கிட்ட லோக்கல் ஐடியெலாம் கொடுத்ததுக்கப்புறம் எங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டை சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க. அதுக்கே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பர்மிஷன் வாங்கினோம். ஏன்னா அந்த கம்ப்ளீட் இடத்த வந்து அவங்க லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. அதனால் ப்ரைவேட் கேம்பிங் வந்து அலோடு கிடையாதுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க சொன்னாங்க. அண்டு நாங்கள் போய் சொல்லும் போது கூட உங்கள் சேஃப்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும், எனி இஷ்யூ எங்கள்கிட்ட வரக்கூடாதுங்கிற மாதிரியே சொல்லி தான் அந்த இடத்தையே கொடுத்தாங்க. ஸோ பெட்டர் நீங்கள் ப்ரைவேட் கேம்பிங் வந்து போகிறது அவாய்ட் பண்ணிவிடுங்க. டென்ட்டெல்லாம் பிச் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டில் காஷ்மீரி வஸ்வான் வந்து ட்ரை பண்ணோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு லாங் ட்ராவல் பண்ணிவிட்டு நல்ல ஹெவியாக சாப்பிட்டோன்னு சரியான தூக்கம். எப்படி தூங்கினோன்னே தெரில, அவ்வளோ தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சாச்சு. பொங்குன்னு வெயிட் பண்ணோம். பொங்கலன்னு மூடி வச்சா பொங்கிடுச்சு. அண்ட் இது பாருங்கள், இதுதான் வந்து பிரெட் டோஸ்டர். ஆக்சுவலி வந்து இது நீங்கள் கேம்பிங் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் உள்ள பிரெட் இருக்குது இல்லையா. ஸோ கேம்பிங் பண்ணுறவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு நாங்கள் வந்து மல்பெரி ஜாம் வச்சுருக்கேன். மல்பெரி ஜாம் எங்கே இருக்காங்க? நான் வந்து மல்பெரி ஜாம் வச்சுருக்கேன், காஷ்மீரி மல்பெரி ஜாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த ப்ரெட்டு இந்த ஜாம் நான் சாப்பிட போகிறேன். இவங்க எல்லாம் மேகி சாப்பிட போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து டீ குடிக்க போகிறோம். அண்ட் நைட்டு வந்து நல்லா தூங்கணும். அண்ட் ரொம்ப ஒரு வைப். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 10-11 மணி நேரம் நல்லா தூங்கியிருக்கேன். தூங்கினதே தெரியாமல் தூங்கியிருக்கேன். அண்ட் இங்கே ஒரு குட்டி குட்டி குருவி இருக்குது. அது எல்லோ கலரில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அங்கே ஒரு குருவி இருக்குது. ஜஸ்ட் ஷோ த ஸ்பேரோ, த எல்லோ ஸ்பேரோ. இட்ஸ் நாட் பாசிபிள். It's very small. Can you show yellow sparrow? பெருசாக நான் லடாக்கில் பார்த்துருக்கேன். ஆனால் சின்னது யாகம் வந்து இங்கே தான் பார்க்குறேன். அழகாக இருக்குது இந்த ரிவர் பக்கத்தில். நம்ம வந்து கேம்பிங் வந்து எடுத்தாச்சு. கேம்பிங் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். மணி வந்து 9 o'clock ஆகுது. ஸோ சீக்கிரமாக கீழே ஸ்ரீநகர் போகணும். ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது. நிறைய குரூப்ஸ் வேறு கீழே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க, எப்போ வருவீங்க அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் இங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். அண்ட் எப்போவுமே நீங்கள் கேம்பிங் ஏதாவது ஒரு பிளேஸில் போகிறீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நான் சொல்கிறேன். இந்த பிளேஸ் பொறுத்த வரைக்கும் எங்கே நீங்கள் கேம்பிங் பண்ணாலும் அந்த இடத்த வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க. நாங்கள் ஃபைனலாக அந்த பாருங்கள் கவரில் எல்லா டஸ்ட்டையும் எடுத்து வச்சிட்டோம். எங்கேயுமே பிளாஸ்டிக் போடலை. அண்ட் ரெண்டாவது விஷயம், அங்கே நெருப்பு நாங்கள் பற்ற வச்சோம் இல்லையா, அதை ப்ராப்பராக அணைச்சிட்டு கொஞ்சம் கூட புகை கூட வராமல் ப்ராப்பராக அணைச்சிட்டு போகிறோம். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க நீங்கள் கேம்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் பிளேஸ். சீரியஸ்லி இட்ஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நிஜமாக 360 டிகிரி மவுண்டெயினில் வந்து ஒரு கேம்பிங் பண்ணுறது, அதுவும் ரிவர் சைடில் பண்ணுறது, இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹாப்பி மெமரிஸோட அடுத்த பிளேஸ் போகலாம். குரேஸ் வந்த செகண்ட் டே வந்து நீங்கள் போக வேண்டிய பிளேஸ் வந்து துலைல் வேலி. அதாவது இப்போ நாங்களும் அந்த பிளேஸ்க்கு தான் போயிட்டுருக்கோம். போகும்போது நிறைய ஆர்மி செக்கிங் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 4 இடத்துல செக் பண்ணாங்க. 2 இடத்துல ரொம்ப ப்ராப்பரான ரிஜிஸ்டர் பண்ணாங்க. 2 இடத்துல நார்மலாக ஆதார் கார்டு வாங்கி செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ட் துலைல் வேலி இங்கேருந்து 65 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஆப்ஷன் இல்லை. ஸோ துலைல் வேலி போயிட்டு மறுபடியும் சேம் டே ரிட்டன் நீங்கள் குரேஸ் வேலியில் வந்து தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நிறைய இடத்துல ஃபோட்டோஸ், வீடியோகிராஃபி
ஃபோட்டோகிராஃபிஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுறது கிடையாது. ஈவன் நம்ம எடுக்கிறத ஆர்மி பார்த்துட்டாங்கன்னா கூட ஃபோனை வாங்கி டெலிட் பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. ஈவன் அது கரெக்டு தான். ஏன்னா நம்ம எந்தளவு சேஃப்டி இருக்குங்கிறத வெளியில் நம்ம சோஷியல் மீடியாவில் காமிச்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு தான் இஷ்யூ ஆகும். ஏன்னா நம்ம வந்து கடைசி வில்லேஜில் இருக்கோம். இந்தியாவோட கடைசி வில்லேஜ் இந்த பார்டரில் இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த வில்லேஜை பார்க்க போயிட்டுருக்கோம். துலில்வேலியும் பார்க்க போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இந்த மாதிரி போஸ்ட் மரம்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. இது என்னன்னு கேட்டால் ஸ்னோ வந்து இதுக்கு முன்னாடி இங்கே நிறைய இருந்திருக்கும் போல இருக்குது. ஸ்னோ விழுந்து விழுந்து இங்கே உள்ள போஸ்ட் மரம்லாம் போயிடுச்சு. அதனால இங்கே கரண்ட்டே கிடையாது அப்படிங்கிறதும் சொன்னாங்க. குரேஸ்வேலிலேருந்து துலில்வேலி போகிறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடிங் தான். உங்களுக்கு 90% ஆஃப் ரோடிங் தான். உங்களுக்கு நிறையா கிராசிங், வாட்டர் கிராசிங் இருக்கும். அண்டு ரோடு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாலாம் இருக்காது. ஒரு சில இடத்துல காரே மூவ் பண்ண முடியாது. ஸோ இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸ்லாம் நடந்து போகிற மாதிரிலாம் இருந்தது. ஃபைனலி துலில்வேலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இதில் வந்து நியர்பை பிளேசஸ் வந்து சுற்றி பார்க்கலாம், துலில்வேலி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வழி ஃபுல்லாக ஆஃப் ரோடிங் தான். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இங்கே பாருங்களேன், இந்த ரிவர் வந்து ஓடிட்டுருக்கு இல்லையா, இந்த ரிவரை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அது வந்து என்ன ஒரு ப்ளூ கலரில் இருக்குது பாருங்களேன். ஒரு ப்ளூ, எனக்கு இந்த கலர் பேர் தெரியல, பட் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்ச அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த லேக்கு. பியூட்டிஃபுல் லேக். அண்ட் இவங்களோட வீடு பாருங்களேன், ஃபுல்லாக மரம் தான். அதுவும் அந்த அந்த காம்பவுண்ட் சோர் வந்து செவத்தில் பண்ணல, மரத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து சீரியஸ்லி அப்படியே ஒரு லதாக்கில் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வைப்பு வந்து 100% கொடுக்குது. ஏன்னா ஆக்சுவலி என்னென்னா நான் கொஞ்சம் தூரம் நடந்து வரேன். ஏன்னா காரில் உட்காந்து இதை பார்க்குறது வந்து அந்தளவு நல்லா இல்லை. நீங்கள் பாருங்கள், எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடக்கிறேன்னு சொன்னோன்னே காரை முன்னாடி ஸ்லோவாக போக சொல்லிட்டு பின்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். எக்ஸ்ட்ரீம் ஹாப்பினஸ். சீரியஸ்லி அவ்வளோ ஒரு சூப்பரான வைப் இந்த பிளேஸு. இங்கே பாருங்கள், காம்பவுண்ட் சவர்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு. ஃபுல்லாக மரம் மட்டும்தாங்க. அண்ட் வரும்போதுமே அந்த ஆனியன் பிளான்ட்டெல்லாம் பார்த்தா மலை மேலே ஃபுல்லாக ஆனியன் பிளான்ட். அது வைல்டு ஆனியன். அது சூப்பராக இருக்குது அது பார்க்க. ஃபர்ஸ்ட் வி ஆர் நியர் டு த லாஸ்ட் வில்லேஜ் ஆஃப் இந்தியா ஆக்சுவலி. ஏன்னா இது எல்லாமே வந்து கடைசி வில்லேஜ். ஏன்னா எவ்வளோ தூரம் தான் நம்மளை அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் போகிறோம். அண்ட் டூரிஸ்ட் வர்றது வந்து ரொம்ப சேஃபும் கூட. டோன்ட் வரி அபவுட் தட். எது வரைக்கும் ஆர்மி நம்மளை அலோவ் பண்ணாங்களோ அது வரைக்கும் போயிட்டோம். அங்கே கடைசியாக ஒரு வில்லேஜ் இருந்துச்சு. ஸோ அந்த வில்லேஜ்குள்ளே வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. வீட்லேயுமே வந்து அந்த சோலார் பேனல் வந்து பார்க்க முடியுது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. இந்த வைபே ரொம்ப சூப்பராக இருக்குது சீரியஸ்லி. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லோக்கல் ஆளுங்க கூடலாம் கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. உங்களுக்கே தெரியும், நான் யூஸ்வலாக லோக்கல் ஆளுங்க கூட பேசும்போது வீடியோ எடுக்கவே மாட்டேன். ஏன்னா அந்த நார்மலாக பேசுகிற அந்த வைப்பு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. கேமராவை எடுத்தோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டாங்க. ஸோ அதனால அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். ஆனால் அங்கே இருந்த வில்லேஜஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அவங்க பேசுகிறது புரியல அப்படின்னா கூட அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். நீங்கள் இந்த வில்லேஜ்க்கு வரீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு அவங்க தாராளமாக அலோவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு டே எப்படி ட்ரிப் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ட்ராவலாக இருந்துச்சோ, செகண்ட் டே வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் ரோடிங்காக தான் இருந்துச்சு துலில்வேலிக்கு. அண்டு உங்களுக்கு ஆஃப் ரோடிங் ரொம்ப பிடிக்கும் அண்டு ரொம்ப இந்த லோக்கல் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து வேணும், எனக்கு நிறைய அந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா துலில்வேலி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் சீரியஸ்லி. ஏன்னா இங்கே இருக்க வீடுங்களாகட்டும் டெரெயின் ஆகட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே வாங்க இப்போ ஒரு சினிமேட்டிக்கான ஒரு மியூசிக் கேட்டு இந்த பிளேஸை நம்ம என்ஜாய் பண்ணலாம்.
Doing the road car. Oh, video. நல்ல டேஸ்டும் கூட. I want to take bath, but இங்க dress change பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா enjoy. It's nice. You don't want to play? Oh, very cold, but it's refreshing. குரேஸ் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறத விட ஒரு லடாக் ட்ரிப்பு வந்து போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு இங்கே கிடச்சிது. நான் வந்து யார் கூட போனேன் அப்படின்னா நம்மளோட எஸ்எஸ்டி டீமோடு தான் போனேன். இவங்க எல்லாம் நம்மளோட டீம் தான். ஸோ இவங்க கூட தான் நான் போனேன். அண்ட் எல்லாருமே என்னோடய பிரதர்ஸ் தான். நீங்கள் குரேஸ் வேலி வரீங்க அப்படின்னா 3 நாள் கண்டிப்பாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க. அண்ட் குரேஸ் பற்றின மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டேக் கேர், பாய்.